இசை வெறும் என்டர்டெயின்மெண்ட் தானா? இல்லையா? அது நம்ம மனத்தையும் உடலையும் பாதிக்கிறதா? இஸ்லாம் ஏன் சில விஷயங்களை தவிர்க்கச் சொல்கிறது? காரணம் இருக்கிறது. சில அறிஞர்கள் கூறுகிறார்கள், இசை மனதை திசை திருப்பும், அல்லாஹ்வின் நினைவிலிருந்து விலக்கும், அதனால் அதை தவிர்க்க வேண்டும். அதிகமாக அல்லது தவறான இசை குற்றம் கவனம் சிதறச் செய்யலாம், உணர்ச்சியை அதிகப்படுத்தலாம், சில நேரம் மன அழுத்தத்தையும் கூட்டலாம். உடலிலும் தாக்கம் இருக்கலாம். அதிக சத்தம் காதுக்கு பாதிப்பு, தூக்கம் குலைவு, மூல ஓய்வில்லாமல் இருப்பது எல்லாம் அளவுக்கு மீறினால். முக்கியமான கேள்வி, இது உங்களை நல்லதுக்கு கொண்டு போகிறதா அல்லது அடிமைப்படுத்துகிறதா? அல்லாஹ்வின் நினைவில் இதயம் அமைதி பெறும். சில நேரம் இசையை குறைத்து நல்ல நினைவுகளை அதிகரியுங்கள். உங்கள் மனம் மாறும். இஸ்லாம் எதையும் காரணமில்லாமல் தடை செய்யவில்லை, நம்ம நலனுக்காகவே வழிகாட்டுகிறது. யா அல்லாஹ், எங்களுக்கு நன்மை தரும் விஷயங்களை தேர்வு செய்யும் அறிவைத்தா. எங்கள் இதயத்தை உம்மிடம் இணைத்தருள்வாயாக. எங்களை தவறான பாதிப்புகளிலிருந்து காப்பாற்றுவாயாக. ஆமீன்.